பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயன்முறை மருத்துவ சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். திருச்சி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் சுமார் 350 இயன்முறை மருத்துவர்களுக்கும் 10 தொழில்சார் சிகிச்சையாளர் பேச்சு பயிற்சியாளர்களுக்கும் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணிவரன் முறை செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். பணியில் சேர்ந்த நாள் முதல் கணக்கிட்டு EPF வழங்கிட வேண்டும். அனைத்து இயன்முறை மருத்துவர்களுக்கும் பணி பாதுகாப்புடன் ESI போன்ற சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அரசு விதிகளின்படி சம்பள உயர்வு வழங்கிட வேண்டும். காலி பணியிடங்களுக்கு பணியிட மாற்றம் கேட்கும் இயன்முறை மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணியிட மாறுதலுக்கு உதவிட வேண்டும். இயன்முறை மருத்துவர்களின் காலி பணியிடங்களை உரிய முறையில் அரசு விதிகளின்படி விரைவாக நிரப்பிட வேண்டும். கோவிட் காலம், விபத்துகள் போன்றவற்றில் பணிக்காலத்தில் அகால மரணமடைந்த இயன்முறை மருத்துவர்கள் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு, அவர்களது குடும்பத்தில் தகுதியான ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி புத்தூர் நாள் ரோடு பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் சங்கம் சார்பாக இன்று நாங்கள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுக்கு 2001 நாங்கள் இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை எங்களுக்கு எவ்வித EPF போன்ற நலத்திட்ட உதவிகள் எதுவும் கிடையாது. மேலும் பணி வரன்முறை கிடையாது. அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்யும் இயன்முறை மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு கிடையாது. மிகவும் சொற்ப ஊதியத்தை கொடுத்துக் கொண்டு அவர்களை விட அதிகமான வேலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் கூட நாங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இயல குழந்தைகள் வீட்டுக்கு சென்று அவர்களுடைய இயலும் தன்மையை நாங்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது அரசு நன்றாக தெரியும். இப்பொழுது உள்ள எங்களது மதிப்புமிகு முதல்வர், அதாவது இப்பொழுது சீரிய தன்மையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களை போன்ற இயன்முறை மருத்துவர்களை புறக்கணிப்பது மிகுந்த மன உளைச்சலை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இது போன்ற காலகட்டங்களில் எங்களுக்கு பணி வரன்முறை கொடுத்து எங்கள் அனைவரையும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் எங்களை கொண்டு வர வேண்டும். மேலும் எங்களுடைய அனைத்து வித நலன்களையும் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் சமுதாயத்திற்கு சீரிய முறையில் வேலை செய்ய வேண்டும் என்றால் எங்களை போன்ற இயன்முறை மருத்துவர்களை அரசு திரும்பி பார்க்க வேண்டும். நாங்கள் EPF சம்பந்தமாக அமைச்சரை சந்தித்த பொழுது அமைச்சர் கூறிய பதில் இதுவரை எங்களுக்கு எவ்வித பதிலளிக்கவும் இல்லை. இது போன்ற மன உளைச்சல் ஏற்பட்டு இப்பொழுது நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னிறுத்தியிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை தயவு கூர்ந்து பார்த்து எங்களுக்கு முறையான சம ஊதியத்திற்கு சம வேலை என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து சென்னையை நோக்கி பயணம் செய்து எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம். நாங்கள் எவ்வித பஸ் மறியலோ எதுவும் செய்யவில்லை. நாங்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், இயன்முறை மருத்துவர்கள் முறையாக அமைதியாக முறைப்படி இந்த வெள்ளை கோட்டுடன் நாங்கள் இன்று எங்களுடைய உண்ணாநிலை போராட்டம் போன்ற வேற அற்புதமான போராட்டங்களை முன்னிறுத்து அரசை கவனம் எங்கள் பக்கம் திரும்ப செய்வோம் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறோம்.